தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. அண்ணாசாலை, எழும்பூர், நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை உட்பட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்கிறது. தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. அரியலூர், மரக்காணம், மதுராந்தகம் பகுதியில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இடைவிடாமல் பெய்யும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தொடர்கிறது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 6வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பரப்புக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தற்காலிக வேலி வழியாக அருவியை ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு செல்கின்றனர். சென்னையில் மழை நீடிப்பதால் புழல் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக திருவாரூரில் 5000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தேனி வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 7 ஊராட்சிகளில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. உறை கிணறுகளில் பொருத்தப்பட்டிருந்த மின் ஒயர்கள் மற்றும் குழாய்கள் அனைத்தும் சேதமடைந்ததால் குடிநீர் விநியோகம் பாதிப்பு என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் செந்நிறத்தில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். அணையில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதோடு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தீபாவளி முடிந்த பிறகும் தள்ளுபடி தொடர்வதால் ஈரோடு கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆஃபருக்கு ஆர்ப்பரித்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கடை உரிமையாளர்கள் திணறினார்கள். அரியலூரில் ஓடும் ரயிலில் ஏறிய போது தவறி கீழே விழ முயன்ற பெண். நொடிப்பொழுதில் பெண்ணை காப்பாற்றிய ரயில்வே தலைமை காவலரை பயணிகள் பாராட்டினார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2080 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 97,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படும் காவலர் வீர வணக்க நாள். டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். காவலர் வீர வணக்க நாளை ஒட்டி சென்னையில் காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பணியின் போது வீர மரணமடைந்த போலீசாரின் தியாகத்தை போற்றும் வகையில் மரியாதை. பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் 4 நாட்களில் 80 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிப்பில் வெளியான பைசன் படம் 4 நாட்களில் 28 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது.